பிதரம் மாதரம் தாரான் புத்ரான் பந்தூன் சகீன் குரூன் ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராணி ச கிருஹாணி ச சர்வ தர்மாம்ச்ச சந்தியஜ்ய சர்வ காமாம்ச்ச சாக்ஷரான் லோகவிக்ராந்த சரணௌ சரணம் தே அவ்ரஜம் விபோஹோ. இந்த ஸ்லோகம் நாம் பகவானுடைய திருவடிகளை சரணமாக பற்றுவதை விவரிக்கிறது. இந்த உலகத்தில் பல பிறவிகளாக பல ஆண்டுகளாக நாம் வாழ்ந்து வருகிறோம். இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், வைகுந்தத்தை அடைந்து என்றும் பகவானோடு சேர்ந்திருந்து ஆனந்தப்பட வேண்டும் என்கிற ஆசையோடுதான் நாம் பகவானையே சரணமாக பற்றுகிறோம். அவன் திருவடிகள்தான் நமக்கு புகழ், அவனுடைய கருணையால் தான் நமக்கு மோட்சம் கிட்ட வேண்டும் என்கிற உறுதி ஏற்பட்டு அவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். அப்போது எப்படி பிரார்த்திக்க வேண்டும், என்ன எண்ணம் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. பிதரம் மாதரம் தாரான் புத்ரான் பந்தூன் சகீன் குரூன், இப்படி நமக்கு யாரெல்லாம் உறவினர்களாக இருப்பார்களோ அவர்கள் அனைவரையும் முதலிலே விட்டுவிட வேண்டும். விடுவது என்று சொன்னால் அப்பென்ன தாயார் தந்தையாரை பார்த்து கொள்ளக்கூடாதா, மனைவி மக்களை பாதுகாக்க கூடாதா? விடுவது என்றால் என்னவென்றால், இவர்கள்தான் நமக்கு நன்மை செய்ய போகிறார்கள், இவர்கள் உதவியால் தான் மோட்சமடையப் போகிறோம் என்கிற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். இவர்கள் அனைவரும் என்னுடைய சொந்தங்கள் என்கிற எண்ணத்தை விட வேண்டும். நமக்கு பரமாத்மாதான் சொந்தம், நமக்கு அவர்தான் உதவி செய்யக்கூடியவர் என்கிற உறுதி பிறக்க வேண்டும். தாய் தந்தை மனைவி குழந்தைகள் ஆச்சாரியர்கள் இப்படி எந்தெந்த உறவுகள் எல்லாம் இருக்கின்றனவோ அவற்றில் மிகுந்த பாசத்தை வைக்க கூடாது. அடுத்ததாக ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராணி ச கிருஹாணி ச, நம்முடைய வீடு, நாம் வாழக்கூடிய நிலம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தானியம் செல்வம் சொத்து, இது அனைத்திலும் பற்றை விட்டுவிட வேண்டுமாம். இப்படி அச்சேதன பொருட்கள் அறிவற்ற பொருள்களிலும் பற்றை விட்டுவிட வேண்டும். அறிவுடைய சொந்தங்களிடமும் பற்றை விட்டுவிட வேண்டும். விட்டு என்ன செய்வது? இப்போதைக்கு கையில் இருக்கும் அனைத்தையும் விட்டு விடுகிறேன், பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால், லோக விக்ராந்த சரணௌ சரணம் தே அவ்ரஜம் விபோஹோ, பரமாத்மாவினுடைய அழகான திருவடி இருக்கிறதே, இந்த உலகத்தையே தாவி அளந்த திருவடி. லோக விக்ராந்த சரணௌ அப்படின்னா, விக்ராந்தம்னா தன்னுடைய கால் வைப்பாலே இந்த உலகத்தையே பகவான் தாவி அளந்தார் அல்லவா. உலகத்தையே அளந்த பகவானுடைய திருவடிகளை நான் சரணமாக பற்றுகிறேன். வேறு எந்த உலகப் பொருளிலும் எனக்கு ஆசை கிடையாது. சர்வ லோகாம்ச்ச சந்தியஜ்ய சர்வ காமாம்ச்ச சாக்ஷரான், உலக இன்பங்களே வேண்டாம், உன்னோடு சேர்ந்திருக்க வேண்டும். பகவானே உனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். அதற்காக உன்னிடம் பிரார்த்திக்கிறேன். எந்த பெருமானிடம் பிரார்த்திக்கிறோம்? உலகமளந்த திரிவிக்ரம பெருமான். அந்த பெருமானுடைய திருவடிகளை பற்றித்தான் சரணாகதி செய்ய வேண்டும் என்று புராணங்கள் காட்டுகின்றன. ஆழ்வார்களும் தெரிவித்தார்கள். உலகமளந்த பொன்னடியே அடைந்துய்ந்தேன். பகவானுடைய திருவடிகள் பொன்னடிகள், மிக தூய்மையானவை, புனிதமானவை, உலகத்தையே அளந்தவை. அப்ப நமக்கெல்லாம் சுவாமி யார், நமக்கெல்லாம் தலைவர் யார் என்றால், யார் தன்னுடைய திருவடியால உலகத்தையே அளந்து விடுத்தாரோ அவர்தானே சொத்துக்கு உடையவராக சுவாமியாக இருக்க வேண்டும். அப்ப நமக்கு தலைவர் பகவான் நாராயணன், நமக்கு அவர்தான் சுவாமி, அவருக்கு நாம் உடைமைகள். அப்ப அவருடைய திருவடிகளையே பற்றுகிறேன். திரிவிக்ரம பெருமான் திருவடிகளை பற்றினால்தான் முக்தி கிடைக்கும் என்பது ஆழ்வார்கள் புராண கர்த்தாக்கள் இவர்கள் அனைவருமே சொன்னது. அதனால்தான் நாமும் தற்போது திரிவிக்ரமனை தொழுவதற்காக காஞ்சிபுரத்திலே தொண்டை நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே ஒரு முக்கியமான திருத்தலத்தை அடைந்திருக்கிறோம். இதற்கு முன்னமே 2-3 இடத்துல சேவித்திருக்கிறோம். காழி சீராம விண்ணகரம், அந்த ஊர்ல திரிவிக்ரம பெருமாள் தாடாளன், சீர்காழியிலே தாடாளன் என்று சேவித்தோம். அடுத்த நடுநாட்டு திருத்தலங்களுக்குள்ளே திருக்கோவலூர், ஆயனாக பகவான் வாமனமூர்த்தி திரிவிக்ரமமூர்த்தி 2 நிலைகளிலும் காட்சி கொடுப்பதை சேவித்தோம். அதற்கடுத்தது தொண்டை நாட்டிலே திரிவிக்ரம பெருமானை சேவிப்பதற்காக திரு ஊரகம் என்கிற திவ்யதேசத்தை தற்போது அடைந்துள்ளோம். இந்த திவ்யதேசத்துக்கு
திரு ஊரகம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. பெயர் ஏன் ஏற்பட்டது என்பதை பிற்பாடு பார்ப்போம். முதல்ல இந்த கோயில் எங்கே இருக்கிறது, பகவானுடைய திவ்யதேசம் எங்கு இருக்கிறது என்றால், காமாட்சி அம்மன் கோவில் பிரசித்தமானது, காஞ்சிபுரத்தில் அனைவரும் அறிந்தது. அந்த காமாட்சி அம்மன் கோயிலுடைய சந்நிதி தெரு இருக்கே, அதற்கு அருகிலே பெருமானுடைய உலகளந்த பெருமாள் என்கிற திருநாமத்தோடு இந்த ஊரிலே பகவான் காட்சி அளிக்கிறார். திரு ஊரகம் என்று திவ்யதேசத்துக்கு பெயர். திருவிக்கிரமனாக ரொம்ப பெரிய வடிவம். திருவிக்கிரமம் என்று சொன்னாலே சின்ன வடிவத்தோடு வந்து கிடுகிடுகிடுவென வளர்ந்தார் அல்லவா. உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்தண்டமுற என்று ஆழ்வார் பாடுகிறார். உவந்த உள்ளம், ஆனந்தமான மனசோடு இந்திரனுக்காக நான் ஒரு பிரம்மச்சாரியாக வேடமிட்டு கொண்டேனே, நான் பிச்சை எடுக்க வேண்டி இருக்கிறதேன்னு பகவானுக்கு குறையே கிடையாது. மனசுல சற்றும் வருத்தம் இல்லாமல் உவந்த உள்ளத்தனாய் இந்திரனுக்கு உதவி செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததே. என்னுடைய ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து எங்கிடத்துல அப்பா எனக்கு ஒரு உதவி வேண்டும் என்று கேட்கும் பொழுது அதுக்கு உதவி செய்வதற்கு அந்த தந்தைக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். நான் முயற்சித்து என் குழந்தையின் கஷ்டத்தை போக்கி சிரிப்பை பார்த்தேன் என்பது தந்தைக்கு ஆனந்தம் தானே. அதை போல இந்திரன் போய் திருவிக்கிரம பெருமானிடத்திலே பிரார்த்தித்தான், நீதான் வந்து என் செல்வத்தை, இழந்த செல்வத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. அதை செய்ய முடிந்த க்ஷணம் இதுதானே. அப்ப திருவிக்கிரமாவதாரத்தை எடுத்த போது பகவானுக்கு ரொம்ப ஆனந்தம். அதனால உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து என்று ஆழ்வார்கள் பாடுகிறார்கள். அப்படி பெரிய வடிவத்தோடுதான் பகவான் இங்கு காட்சி கொடுக்கிறார். யாருக்காக காட்சி கொடுத்தார்? எந்த பிரகலாதனா அல்லது வேற யாரான பெரிய பக்தர்களா? எந்த பக்தனுக்காக காட்சி கொடுத்தார் என்றால், மகாபலி சக்கரவர்த்திக்காக காட்சி கொடுத்த திருத்தலம் இது. மகாபலி அசுரந்தானே, அசுரனுக்கு கூட பகவான் காட்சி கொடுப்பாரா என்றால், மகாபலியும் நல்ல அசுரந்தானே. எப்பவுமே ஒருவருடைய பிறவியை வைத்து அவர் நல்லவராக இருப்பாரா கெட்டவராகத்தான் இருக்க வேண்டும் என்று எந்த முடிவையும் எடுக்க முடியாது. பிறவி என்பது ஓரளவுக்கு என்ன விதமான பண்புகள் இருக்கும், என்ன ஆசை இருக்கும் என்பதை முடிவு செய்யும். ஆனா அந்த பிறவியை ஜெயிப்பதற்கான வல்லமை ஜீவாத்மாவுக்கு எப்போதுமே உண்டு. எங்க வேணாலும் பாருங்க, பிரகலாதன் அசுர குலத்திலே பிறந்த குழந்தை, அதுக்காக தமோ குணத்தோடா வாழ்ந்திருந்தான். எவ்வளவு சத்துவகுணம், எவ்வளவு தெளிவான ஞானம், பகவானுடைய திருவடிகளில் மாறாத பக்தி. அப்ப பிறவி என்பது நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய ஃபேட் அப்படின்னு சொல்றாளே, விதின்னு சொல்லுகிறாளே, அதையெல்லாம் பிறவி என்பது மட்டும் முடிவு செய்து விடாது. பிறவியை தாராளமாக வெல்ல முடியும். நம்முடைய ஸ்ரத்தையாலே, அன்பாலே ஜெயிக்க முடியும். அப்போ ஒரு அரக்கன் விபீஷணன் நல்லவனாக வாழ்ந்தான், ஒரு அசுரன் பிரகலாதன் நல்லவனாக வாழ்ந்தான். அதை போல மகாபலிக்கும் பகவானிடத்திலே அன்பு இருந்தது. அதனால அவரை தரிசிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம். எங்கிருந்து கொண்டு? திருவிக்கிரமாவதாரம் கதை நீங்கள் அனைவரும் அறிந்தது. மகாபலி இந்திரனுடைய செல்வத்தை பறித்து கொண்டான். அதனால இந்திரனுடைய தாயார் அதிதி என்பவள் 12 நாட்கள் பயோவிரதம் என்று ஒரு விரதத்தை மேற்கொண்டு அப்ப பகவானை கண்டு அவரிடத்திலே பிரார்த்திக்கிறாள், நீ வந்து பிறந்து என் தம்பி, என்னுடைய பிள்ளை இந்திரனுக்கு செல்வத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று. அவளுக்கு மகனாகத்தான் வாமனன், உபேந்திரன் என்கிற பெயரோடு பகவான் தோன்றினார். அன்னிக்கே பிறந்தார். உடனே கிடுகிடுகிடுன்னு 7 வயசு குழந்தையா வளர்ந்தார். அன்னிக்கே பூணல் போட்டு வச்சுட்டா. பிறந்த குழந்தைக்கு பூணல் போட்டு பார்த்ததே கிடையாது. அன்றைக்கே பிறந்து, அன்றைக்கே வளர்ந்து, அன்றைக்கே உபநயனம் நடத்தப்பட்டு நேர இந்த யஜ்ஞவாட்டம், மகாபலி யாகம் செய்து கொண்டிருந்தான். அந்த யஜ்ஞவாட்டத்துக்கு வந்து கொள்வன்னான் மாவலி மூவடி தாவென்ன கள்வனே என்று அவனிடத்துல 3 அடி மண்ணை வாங்கி கொண்டார். வாங்கின உடனே 2 திருவடிகளால உலகம் அனைத்தையும் அளந்து விட்டார். ஒரு திருவடி கீழ்லோகங்கள் அனைத்தையும் அளந்தது, இன்னொரு திருவடி மேலுலகங்கள் அனைத்தையும் அளந்து விட்டது. 3வது திருவடியை வைத்து என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை. அதனால மகாபலியினிடத்துல கேட்கிறார். பாகவத புராணத்தில் சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார், அத தார்க்ஷ்யசுதோ ஞாத்வா விராட் பிரபு சிகீர்ஷிதம் பபந்த வாருணை பாஷைஹி பலிம் சூத்தியே அஹனி கிரதௌ. பகவான் திருவிக்கிரமாவதாரம் எடுத்து உலகத்தை எல்லாம் அளந்து விட்டார். இப்ப மகாபலியை என்ன செய்ய போகிறார்னு அனைவரும் ஆவலோடு காத்திருந்தார்கள். அப்ப கருட பகவான் வந்து வருண பாசம் அந்த கயிறை போட்டு இவனை கட்டி வைத்திருந்தார். திருவிக்கிரம பெருமாள் வந்து மகாபலியினிடத்திலே பேசத் தொடங்கினார். மகாபலி, நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று குற்றம் சாட்டினார். யோசிச்சு பாருங்க, யாரை ஏமாத்தினது? இவர்தான் சின்ன காலை காமிச்சு 3 அடி மண்ணு வேணும் என்று கேட்டுவிட்டு இப்ப பெரிய திருவடியால அளந்து விட்டார். ஆனா பழியை யார் மேல போடுறார் பாருங்க, மகாபலியே நீ என்னை ஏமாற்றி விட்டாய்னு தெரிவித்தார். என்ன ஏமாத்தினார் என்றால், 3 அடி மண்ணு கொடுக்கிறேன் என்று சொன்னாய்,
இதை பாரு, என்னுடைய 2 திருவடிகளுக்குள்ள 14 லோகங்களையும் அளந்து முடித்து விட்டேன். 3வது அடிக்கு உன்னிடத்துல மண் இருக்கிறதா? மிச்சம் பூமி எங்கு இருக்கிறது? நான் எதை அளப்பதுன்னு பகவான் கேட்கிறார். விப்ரலப்தோ ததாமீதி त्वयाहं च आढ्यमानिना तद्व्यलीक फलं भुङ्क्ष्व निरयम कतिचित समाह. மகாபலியே, நீ விப்ரலம்பகன், நீ ஏமாத்துக்காரன், 3 அடி மண் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய திருவடியில 2 திருவடிக்குத்தான் உங்ககிட்ட மண் இருக்கு, இனிமே உன்னிடத்துல ஒண்ணுமே இல்லையே, அதனால நீ பொய் சொல்லி இருக்கிறாய், நரகத்துக்கு போ என்று பகவான் சொல்லுகிறார். அப்ப மகாபலி உணர்ந்தார், ஒரு இப்பேற்பட்ட விளையாட்டு, பகவான் என் வார்த்தையை எனக்கு எதிராக திருப்பி விட்டான். பொதுவாகவே சாஸ்திரத்துல சொல்லப்படுகிற ஒரு கருத்து, தானம் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதை கொடுக்காமல் போனால் பெரிய பாபம் வரும். பிரதிஸ்ருதம்னு தெரிவிப்பார்கள். ஒருத்தருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டேன், ஆனா அதை மறந்து போயிட்டேன், இல்ல அதை வேணும்னே தவிர்த்து விட்டேன், கொடுக்கவில்லைன்னு வச்சுங்கோ, அது பெரிய பாபம். அதை போல மகாபலி 3 அடி மண்ணு கொடுக்கிறேன்னு சொல்லி 2 அடி தானே கொடுத்தார், இன்னும் 1 அடி கொடுக்கவில்லை, அந்த பாபத்துக்காக நீ நரகத்துக்கு போக வேண்டும் என்று பகவான் சொன்னார். அப்ப மகாபலி பிரார்த்திக்கிறார், இல்ல பகவானே, அப்படி நாம் பொய் சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், உமக்கு தேவை என்றால் 3வது அடியை வைப்பதற்கு நான் இடம் கொடுக்கிறேன்னு பகவான் இடத்துல மகாபலி சொன்னார். என்ன இடம் இருக்குன்னால், கைய கூப்பி வணங்கி கொண்டாராம். இதோ என் தலை இருக்கிறதே, 2 அடியால 2 உலகங்களை அளந்து விட்டீர், இன்னும் என் தலை மிச்சம் இருக்கிறது, என் தலையில் உம்முடைய 3வது திருவடியை வைக்க வேண்டும் என்று மகாபலி பிரார்த்திக்க பகவானுக்கு ரொம்ப ஆனந்தம். சரி, நீ நரகத்துக்கு போக வேண்டாம், உன்னை நான் பாதாள லோகத்துக்கு அனுப்பி விடுகிறேன், அங்கு வெகு காலம் நீ ஆட்சி புரிந்து வர வேண்டும், அங்கே ஆனந்தமாக உனக்கு வியாதி வராது, துன்பம் வராது, எந்த கஷ்டங்களும் வராது, பல காலம் ஆனந்தமாக இரு. பிற்காலத்தில் இந்த மன்வந்தரம் முடிந்து அடுத்த மன்வந்தரம் வருமே, அப்போது நீயே இந்திர பதவியை அடைவாய் என்று பகவான் அனுகிரகம் பண்ணுகிறார். தாவத் சுதலம் அத்தியாஸ்தாம் விஸ்வகர்ம விநிர்மிதே சாவரணேர் அந்தரஸ்யாயம் பவிதா இந்திரோ மதாஸ்ரயா. அவன் இந்திர பதவி ஆசைப்பட்டுத்தான் ஜெயித்தான் இந்திரனை, அதையெல்லாம் பகவான் பிடுங்கி விட்டார். ஆனா அடுத்த மன்வந்தரம் வரும்போது நீயே இந்திரனாக ஆவாய் என்று மகாபலிக்கு பகவான் வரம் கொடுத்தார். இதெல்லாம் முடிந்து மகாபலி பாத்தாளத்துக்கு போயிட்டார். அங்க போன உடனே, ஐயோ, இந்த திரிவிக்ரம பெருமான சரியாக சேவிக்கவில்லையே என்று அவனுக்கு வருத்தம். ஏன்னா ஒரு திருவடி எங்கேயோ வானத்துக்கு போயிடுத்து, இன்னொரு திருவடி பூமிக்குள்ள போயிடுத்து, அவரை சேவிக்கவே முடியவில்லை. எப்படி சேவிக்க முடியும்னா, அவனுக்கு ஆசை, திரிவிக்ரம பெருமானை திரும்பவும் காண வேண்டும் என்று பெரிய தவம் இயற்றினானாம் மகாபலி பாதாளத்தில் இருந்து கொண்டே. அப்ப பகவான் அவனுக்கு தோன்றி, கவலைப்படாதே, சத்தியவிரத கஷேத்திரம் காஞ்சிபுரத்துக்கு வா, ஊரகம் என்கிற திவ்யதேசம் இருக்கிறது, அங்கு நான் உனக்கு திரிவிக்ரமனாக காட்சி அளிக்கிறேன் என்று சொல்லி இந்த ஊருக்கு வரவழைத்து இங்கு காட்சி கொடுத்தாராம். அப்ப அசுரனாக இருந்தாலும் எவ்வளவு பக்தி! நம்ம கிட்ட சொல்லியிருப்போமா, என் தலையில் உன் திருவடியை வை என்று நாம் யாரும் பிரார்த்திப்பதாக தெரியவில்லை. அது பெரிய பக்தர்கள், கோபிகைகள் பிரார்த்தித்தார்கள், ஆழ்வார்கள் பிரார்த்தித்தார்கள். திருப்பொலிந்த சேவடி என் சென்னையில் மேல் பொதித்தாய், நின் செம்மா பாதபர்ப்பு தலை சேர்த்து நம்மாழ்வார் கேட்கிறார், கோபிகைகள் கேட்டார்கள். அதே பிரார்த்தனையை மகாபலி வைக்கிறான் என்றால் அப்ப எவ்வளவு பக்தனாக இருந்திருக்க வேண்டும், பெருமானுடைய பெருமையை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த உலகளந்த வடிவத்தை சேவிப்பதற்கு அவன் ஆசைப்பட்டதற்காக அவனுடைய பக்தியை மதித்து பகவான் இந்த திருத்தலத்திலே காட்சி அளிக்கிறார். இது இந்த ஊரினுடைய ஸ்தல வரலாறு. இனி பகவான் எப்படி இருக்கிறார்னு சேவிக்கணும். ரொம்ப ஆச்சரியமான வடிவம், பெரிய, இப்பதான் பாண்டவ தூதர் பெருசா சேவிச்சோம், அதை போல இவரும் மிகப்பெரிய வடிவத்தோடு இருக்கிறார். காத்திருந்து தரிசிப்போம்.